அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். திமுக கூட்டணி தான் கூட்டணி என்ற வடிவத்தோடு இருக்குது. எதிர்க்கட்சிகள் கூட்டணி என்ற வடிவத்தை இன்னமும் எட்டவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வரை நீடிக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. பாமக கூட்டணி தொடர்பாக இன்னமும் எந்த விதமான முடிவும் எடுக்கல. தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வருமா அப்படிங்கிறது தெரியல. விஜயை அதிமுக கூட்டணிக்குள் இணைப்பதற்கு முயற்சிகள் நடக்கிறது. ஆனா அதிமுக கூட்டணிக்குள் அவர் வருவாரா அல்லது தன் தலைமையில ஒரு கூட்டணியை கட்டமைப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்லாம் செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுக பாஜக கூட்டணிக்குள் என்னதான் நடக்கிறது அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷபீர், ஏன் திடீர்னு திரு திருமாவளவனுக்கு இந்த சந்தேகம் இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணி எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமா அப்படின்னு? அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட அந்த சூழல் இருக்கு இல்லையா, அதுவே இரு கட்சிகளும் இடையே ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு அந்த கூட்டணி அமைந்ததாக தெரியல நமக்கு. திடீரென்று இபிஎஸ் டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வராரு. ஒரு நீண்ட இழுபறி நாள் முழுவதும் நடக்கிறது. வருவாரா மாட்டாரா, பிரஸ் மீட் நடக்குமா நடக்காதா, பிரஸ் மீட்ல யார் யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற எல்லா ஸ்பெகுலேஷனையும் மீறி முடிந்து அன்னைக்கு அந்த கூட்டணி என்பது அவசர அவசரமாக அறிவிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு அவர் சென்னைக்கு வந்ததே ஒரு உள்துறை அமைச்சர் எல்லா வேலையும் விட்டுட்டு சென்னைக்கு வந்தது இந்த கூட்டணியை அமைப்பதற்காக மட்டுமே அப்படின்ற அளவுல அந்த கூட்டணி என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த கூட்டணி அமைவது அப்படின்றது ஒரு நேச்சுரல் ப்ராக்ரஸா இருக்கணும். இரு கட்சி தொண்டர்களும் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகி ஒரு நேச்சுரலா அந்த ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டணி அமைந்ததற்கு ஒரு அர்த்தம் என்பது இருக்கிறது. இப்ப இந்த கூட்டணி என்பது ஒரு வேண்டா வெறுப்பாக அமைந்திருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் என்பது கட்சி தொண்டர்களிடையே இருக்கு. நீங்க ஒரு கூட்டணி அமைகிறது, கூட்டணி அமைவது அப்படின்றது ஒரு தேர்தலுக்கு முன்னாடி, ஒரு 2026 ஒரு முக்கியமான தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைந்திருப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அரசியல்ல. ஆனால் அதை அந்த கட்சி தொண்டர்கள் கொண்டாடினார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டாசு கூட வெடிக்கல. ஐடிசி சோழா வாசல்ல நீங்க பொதுவா கூட்டணி அமையும் போது பட்டாசு வெடிப்பாங்க, தொண்டர்கள் உற்சாகமாக இருப்பார்கள், கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த கூட்டணி அமையும் போது அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை நாங்கள் பார்க்கவில்லை. இன்ஃபேக்ட் கட்சிக்குள்ளேயே வேறு விதமான ஒரு மனநிலை இருக்கிறது. அங்கங்க முணுமுணுப்புகள் இருக்கிறது. மூத்த தலைவர்களுக்கு அந்த கூட்டணி அமைந்திருப்பது அவங்களுக்கு அதை வரவேற்கிறதா, வரவேற்க முடியாத ஒரு சூழல்ல எல்லாரும் இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இந்த கூட்டணி அமைந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆயிருச்சு, அதுக்கு மேலேயே ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாத காலத்துல அந்த கூட்டணி இணக்கமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் எங்கேயாச்சும் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்சிகள் வரலையே. எங்க ரெண்டு தரப்புக்கும் பிரச்சனை அப்படின்னு காட்சிகள். கூட்டணி அமைந்திருக்கா அவ்வளவுதான். அங்க கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்களே தவிர இப்ப அந்த கூட்டணிக்கு என்ன அஜெண்டா இருக்கு, என்ன அஜெண்டாவை முன் வச்சு நாம களமாட போகிறோம். 2026 தேர்தலை நோக்கி நாம போகும்போது ஒரு காமன் அஜெண்டா இருக்கணும். அந்த காமன் அஜெண்டா என்ன, அதை யாரு டிக்டேட் பண்ண போறா, அதை எப்படி நாம பேச போறோம்னு சொன்னாங்க. இன்னுமே ஒண்ணுமே நடக்காம இருக்கு. சரி, ஒரு கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு இந்த இரு கட்சி தலைவர்களும் சேர்ந்து நீங்க எங்கேயாச்சும் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா அப்படின்னா கூட பெரிய அளவுக்கு ஒரு நிகழ்வு அப்படின்றது நடக்கல. அப்போ அந்த கூட்டணிக்குள்ள அது ஒரு ஒரு ஏற்பாடாக தான் அது இருக்கிறது. அது ஒரு நிரந்தரமான ஒரு கூட்டணி. அமித்ஷா சொன்னது போல 26க்கும் அந்த கூட்டணி இருக்கும், 31க்கும் இருக்கும், அதுக்கப்புறம் கூட லாங் டேர்ம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அந்த கூட்டணியில் ஒரு அந்த தன்மை என்பது வெளிப்படல அப்படின்றதா. சில மாநில தலைவரோடு அவருக்கு முரண்பாடு ஏற்படுது. அப்புறம் மாநில தலைவர் மாற்றப்படுகிறார், மீண்டும் கூட்டணி அமைறாங்க. ஒரு மாதத்திற்குள்ளாக மற்ற தரப்பிலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான இணக்கம் தெரியலனா கூட பிரிஞ்சிருவாங்க எலெக்ஷனுக்கு முன்பாகங்கிறதுக்கு ஏதாவது வலுவான காரணம் இருக்கு? இல்ல, நீங்க இப்ப இந்த கூட்டணியில இப்ப இந்த கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய சூழல், இப்ப இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமையை வைத்து பார்க்கும்போது
இது தேர்தலுக்கு முன்னாடி கூட இதுல சில மாற்றங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு இப்போ திமுக கூட்டணி இருக்கு. திமுக கூட்டணியை பார்த்து யாருமே கேட்கலையே. பல ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில இவர் பிரிஞ்சு வந்துருவாரு, அவர் பிரிஞ்சு வந்துருவாரு அப்படின்னு பேசப்பட்டாலும் அந்த கூட்டணி இணக்கமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது அப்படின்றது வந்து கொஸ்டினே கிடையாது. ஆனால் இந்த கூட்டணி குறித்து அந்த மாதிரி வருது அப்படின்னும் போது இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமையை வச்சு பார்க்கும்போது அப்படி தெரியுது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த கூட்டணிக்கு வேறு யாரு வரப்போகிறார்கள் அப்படின்றது. இப்போ விஜய் ஃபேக்டர் ஒன்று வந்ததுக்கு பிறகு அதுல ஒரு இன்னும் அந்த 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 உறுதித்தன்மைக்கு அது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்போ விஜயும் அதிமுகவும் கூட்டணியாக அமைந்திருந்தால் அந்த கூட்டணிக்கு ஒரு மொமெண்டம் இருந்திருக்கும். அந்த கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்த்திருக்கும். இப்போ இந்த கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் இணைந்ததுக்கு பிறகு மக்கள் மத்தியிலேயே பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்போ ஒரு உற்சாகமோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கூட்டணி அப்படின்னு பாக்குற மாதிரி இல்லை. ஏன்னா உங்களுக்கு பாஜக அப்படின்றது வந்து இங்க ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான் அதை பாக்குறாங்க. ஏன்னா அதிமுக தனியாக அரசியல் செய்தாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அட்டென்ஷன் இருக்கு இல்லையா, அது பாஜகவோட கூட நின்று அவங்க பண்ணும்போது அந்த அட்டென்ஷன் குறைகிறது. இப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பாஜகவோட மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம், மற்றவர்களையும் உள்ள இணைக்கணும் அப்படின்ற அந்த முயற்சிகள்ல தான் விஜயா மட்டும்தான் இருக்கணும். இல்ல விஜய் இல்ல, நான் என்ன சொல்றேன், மற்றவர்கள் அப்படின்னும் போது பாமக தேமுதிக போன்றவர்கள்லாம் அவங்க இணைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அவசரம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு நீங்களே அந்த விஷயத்த சொன்னீங்க. ஒரு கூட்டணி அமைவதற்கு ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி பிரச்சனையாக இருக்க முடியும்? ஒரு கட்சியுடைய தலைவரை நீக்கினீங்கன்னா நாங்க கூட்டணியில வரோம் அப்படின்றது எப்படி ஒரு கூட்டணிக்கான ஒரு முக்கியமான அஜெண்டாவாக மாறி இருக்க முடியும்? அதுவே வந்து உங்களுக்கு கிளியரா ஒரு விஷயத்தை காட்டுது இல்ல. அப்ப இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய அஜெண்டா இல்ல, இவங்க கூட்டணிக்கு வரணும், அதுவும் பாஜகவுடன் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் அது. அதே ஒரு மெசேஜ் தானே. இப்ப நீங்க இந்த பாஜக தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் கூட்டாக இணைந்து கூட்டணியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்களா? இல்ல இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல. அதான் சொல்றேன், நீங்க ஒரு வருஷம் இருக்கு, ஆனா வேலையை எப்ப ஆரம்பிக்கணும்? அப்ப எதுக்கு இப்பவே கூட்டணி அமைத்தீர்கள்? கூட்டணி உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி அமைத்திருக்கலாம். கூட்டணியை இப்பவே அமைச்சிட்டு நாங்க 2 பேரும் தனித்தனியா வேலை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு காமன் அஜெண்டால நாங்க வருவோம் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து இயல்பான விஷயம் கிடையாது. ஒரு இயல்பாக அந்த கூட்டணி இருக்க வேண்டும் அப்படின்றதா. அப்ப அந்த இயல்பு தன்மை அந்த கூட்டணியில இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி பேச்சுக்கள் வரதான் செய்யும். திருமா அவர்கள் வந்து ஒரு அப்சர்வேஷன் அவர் வைக்கிறாரு அப்படின்னா, ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் என்பது இருக்கிறது. பல கூட்டணிகளை பார்த்திருக்கிறார், பல கூட்டணிகளை உருவாக்கி இருக்கிறார். அப்ப அவருக்கு அந்த சந்தேகம் அப்படின்னு வர அளவுல தான் இந்த கூட்டணி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றதா இதுக்கு அர்த்தம். இல்ல வடிவத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பே வரணும்னு ஏன் திரும்ப எதிர்பார்க்க? இப்ப என்ன பிரச்சனைன்னா, உங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு. அப்ப பாமக எப்படி இப்பவே கமிட் பண்ணும்? தேமுதிக எப்படி இப்பவே கமிட் பண்ணும்? அப்ப யாருடைய அவசரத்துக்காக இந்த கூட்டணி அமைகிறது அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப நீங்க திரு ராமதாஸ் அவர்களுடைய கட்சியிலேயே வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அது கட்சி பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை வேற யாராலையும் தீர்க்க முடியாது, அவங்க தான் தீர்க்கணும். இப்ப கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்லாம் முழுசா முடிவு பண்ணி இதை தீர்க்க வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தா அது எப்படி போகும் அப்படின்னே தெரியாது. யாருக்கு எதிராக அது போகும் அப்படின்னு தெரியாது. முயற்சி எடுக்கின்ற நபர்களுக்கு எதிராக அது போயிருச்சுன்னா அப்புறம் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பிரச்சனை வந்துரும் அப்படின்றதுனால அதுல முடிவு வந்தாதான் கூட்டணி தொடர்பான முடிவையே பாமக எடுக்கும். இப்ப அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பமே என்னன்னா, யார்கிட்ட பேசுறது? நிறுவனர் தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசுறதா அல்லது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசுறதா? நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு அதிமுக தலைவர்கள் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழல் பாமகவில் இருக்கு. தேமுதிக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வராம அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் கூட்டணிக்குள்ள வர மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்க இப்பவே வந்து கமிட் ஆகுறதுக்கு என்ன அவசியம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. உங்களுடைய சௌகரியத்துக்கும் உங்களுடைய விஷயங்களுக்காகவும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியை இணைந்து கொண்டீர்கள், எங்களை ஏன் அவ்வளவு சீக்கிரம் இழுக்கிறீங்க? கூட்டணிக்கு சேர வரக்கூடிய கட்சிகளுக்கு அந்த நிர்பந்தம் இல்லையே. அந்த நிர்பந்தம் ஏன் இருக்க வேண்டும்? இன்னொன்னு, நீங்க நிர்பந்தப்படுத்துறதுனால நான் ஏன் கூட்டணிக்கு வரணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையில மிக முக்கியமான பிரச்சனை வந்து யாருடன் கூட்டணி சேர்வது அப்படின்ற ஒரு பிரச்சனை. இப்ப அந்த பிரச்சனை வந்து குடும்ப பிரச்சனையாகவும் மாறி இருக்கிறது. அப்ப அந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ள தீர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் பாமக ஒரு முடிவு எடுத்தால்தான் அதுல அடுத்த கட்ட ப்ராக்ரஷன் இருக்கும். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அவசரம் என்னன்னா,
இன்னைக்கு அந்த கட்சி வந்து பல்வேறு விதமான தோல்விகளை சந்தித்திருக்கிறது. பல தேர்தல்களில் தோல்வியை சந்திருக்கிறது. முதல் முறையாக அந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே 7 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு. அப்ப அந்த கட்சியுடைய நிலைமை என்பது கீழ்மட்டத்துல தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப சோர்வடைந்து வெற்றியை கொடுக்க வேண்டிய இடத்துல இபிஎஸ் கட்டாயத்துல இருக்காரு. அப்ப அந்த கட்சியை வந்து கட்சி தொண்டர்களை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு வேலை அப்படின்றது இருக்கு. அதை தான் போக்கஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மாவட்டந்தோறும் இப்ப அதிமுகவுல கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ற வேலைகள் அப்படின்றது நடக்குது. அப்ப அதெல்லாம் முடித்ததுக்கு பிறகுதான் வந்து வரும். அப்ப கட்சியில உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து நாளைக்கு மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப பாஜகவுடனான அந்த கூட்டணி வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மறுபரிசீலனை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கள நிலவரம் எப்படி அப்படின்றத பொறுத்து தானே வரும். திரு மணிகண்டன், அதற்கான சூழல் இருக்கா? பாஜகவுடனான கூட்டணி தேர்தல் வரைக்கும் நீடிக்குமாங்க ஒரு சந்தேகத்தை திருமாவளவன் கிளப்பி இருக்கிறாரு. இல்லைங்க, அதாவது 10 மாத காலம் அவகாசம் இருக்கிற நிலையில் இந்த கூட்டணி உருப்பெறவில்லை என்று சொல்வதே தவறானதான். ஏன்னா இப்ப அவசியமே இல்லைங்க. இப்ப வந்து அரசாங்கம் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு அரசை நோக்கி அரசியல் தவறுகளை நோக்கி பேச வேண்டிய நிலையில் இருக்கிற அதிமுகவுக்கு கூட்டணி என்பது கடைசி ஒரு மாதம் அம்சா போதுங்க. இல்ல அந்த அவசரத்தை ஏன் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுல பாஜக விரும்பியது அப்படி விரும்பியது பாஜக முன்கூட்டியே முடிவு செய்யலாம் விரும்பியது. ஏற்கனவே ஏற்பட்ட சொல்ல கசப்பு அதிமுக விரும்பியதா? அதிமுக விரும்புதுங்க. இப்ப நீங்க அண்ணன் கூட சொன்னாங்க தொண்டர்கள் விரும்புன்னு சொன்னாங்க. தொண்டர்கள் விருப்பம் இல்லாமல் அதிமுக எதையும் செய்யாதுங்க. ஏன்னா தொண்டர்கள் விருப்பப்படாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு எதிர்ப்பு கிளம்பிக்கலாமுங்க. இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு பெருநோக்கம் அதிமுக உண்டு. அண்ணன் என்ன அஜெண்டா கேட்டாங்க. அதனால திமுக செய்யக்கூடிய தவறுகளை இன்னைக்கு மக்கள் ரசிக்கல, மக்கள் பார்த்துட்டே வர்றாங்க. இதை எப்படியாவது இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். யாரெல்லாம் திமுக வேண்டாம் என்று விரும்புகிறார்களோ எல்லோரும் சேர்ந்து அணியாக அமைந்து தேர்தலை சந்தித்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதிமுக தலைமை மட்டும் ஒரு சாய்ஸ் இல்ல அப்படின்னு கேட்டாரு. இல்லை, அதிமுக தலைமையில இணைஞ்சுதான் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கட்சி இல்லைங்க. இப்ப நீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதிமுக இல்லாமல் யாராலும் வீழ்த்த முடியாது. யதார்த்தமான உண்மை. அப்போ ஒரு பெரிய இயக்கம் அதிமுக ஏதாவது தெரிஞ்ச உண்மை. அப்போ இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டுதான் எல்லோரும் இணைகிறாங்க, இணைய விரும்புறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இன்னும் கால அவகாசம் இருக்கிறதுனால இப்ப நீ யார்கிட்டயுமே பேசல. அண்ணன் சொன்னாங்க பாமக பேசுற மாதிரி, பாமக யாரும் பேசவே இல்லை. பிஜே மட்டும் பேசி இணைந்திருக்கிறது. மற்ற கட்சி எல்லாம் தேர்தல் இறங்க நேரத்தில் நிச்சயமாக அந்த சூழ்நிலை வருங்க. இல்ல பாமக யார்கிட்ட பேசுறதுன்னு இல்ல, அது அந்த சிக்கல்லாம் வராதுங்க. அது வந்து நீங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நிச்சயமாக சுமூகமாக தீருங்க. நீங்க அன்புமணி அவர்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயாவை எதிர்த்து நிச்சயமாக பேச மாட்டார். நீ பேசவும் இல்லை. மருத்துவரையா பொறுத்தவரை அவர் வயதில மூத்தவர், அனுபவத்தில் மூத்தவர், அவர் தந்தையாக இருக்க அவர் தைரியம் பேசுறாரு. நிச்சயமாக அது ஒரு வாரங்களுக்குள்ளாக சுமூகமா தீர்வு எட்டப்படும். இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவான சமயத்துல நம்ம விவாதங்கள்லாம் நடத்தும் போது ஏங்க எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கும்போது இந்த கூட்டணி எல்லாம் அமைக்கிறீங்க, ஏன் இவ்வளவு அவசரத்தை பாஜக காட்டுது அப்படின்லாம் சொல்லும் போது ஜெல்லாகணும், 1 வருஷத்திற்கு முன்பே தொண்டர்கள் வந்து இணக்கம் காட்டணும், தேர்தல் வேலை செய்யணும், அப்பதான் எலெக்ஷன் நெருக்கத்துல அது ஓட் டிரான்ஸ்பராக அங்க மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவ்வளவு அவசரம் காட்ட வேண்டியது இல்லை, ஒரு வடிவத்துக்கு உடனே கொண்டுட்டு வர வேண்டியது அவசியம் இல்லை. நீங்க திமுக கூட்டணி வலுவா இருக்கு, 2019 இருந்து அவங்க வந்து ஒரு இன்டாக்டா இருக்கிறாங்க, மக்களுக்கு முன்னாடி ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கிறாங்க, ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அப்படி ஒரு தேவை இல்லையா அதிமுகவுக்கு? இல்லைங்க, அதாவது ஏற்கனவே பாஜக அதிமுக மனக்கசப்பு இருந்து உண்மை. அப்போ அதனால் இது சொல்லப்படுறது வேற ஒன்றும் இல்லை. மற்ற கட்சிகள் அது மாதிரி எந்த பிரச்சனையும் அதிமுகவுக்கு மற்ற கட்சிக்கு இல்லை. இரண்டாவது, திமுக வலிமையாக இருக்கிறது சொல்வதே தவறானதான். ஏன்னா கூட்டணி வலிமையா இருக்கலாமுங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே மக்கள் மீது, அதாவது மக்களுக்கு அளிக்கப்படும் அநீதியை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்குங்க. அந்த பரிபாவத்தை ஏற்கனவே மற்ற கட்சியில் இருக்காங்க. வலுவாகவும் இருக்கு, வடிவமாகவும் இருக்கு. இல்ல அது இல்லைங்க, அதாவதுங்க வலிமையாக தெரிந்தாலும் 2006 நினைக்கிறேன் இதே மாதிரி ஐயா கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய அணி அமைச்சாங்க, எல்லா சாதிய கட்சியும் அணி அமைச்சாங்க. கடைசியில் முடியாம போச்சு. அதாவது இந்த அணியை பொறுத்தவரையில் மக்கள் விரோத அணியாகத்தான் மக்கள் பாக்குறாங்க. என்ன காரணம்? இன்னைக்கு பாருங்க, அரக்கோணத்துல 20 பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. திமுக அணியில் உள்ள யாருமே கண்டுக்கவே இல்லை. அப்போ இது போல பல குற்றச்சாட்டு இருக்குங்க. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மௌனித்து போகிற காரணத்தினால மக்கள் மத்தியில வெறுப்பு வருது, நம்பகத்தன்மை போகுது. இப்போ விசிக்கான போராடக்கூடிய கட்சி, மதிமுக எத்தனையோ போராட்டம் கட்சி, கம்யூனிஸ்டும் போராடுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே மௌனமா இருக்காங்களே. அப்ப இது போன்ற எண்ணங்கள் மக்கள் மத்தியில வேகமா பரவிட்டு வருதுங்க. எனவே அதிமுக கட்டமைப்பது என்பது திமுக என்கிற ஒரு தீய சக்தியை மாற்றி பயன்படுத்தல,
அதை வீழ்த்துவதற்காக ஒரு அணியாக உருவாகிறது. அந்த அணியில யாரெல்லாம் திமுக வீழ்த்துகிற நோக்கத்தில் இருக்காங்களோ எல்லாமே ஒன்று செய்வாங்க. இது யதார்த்தமான உண்மைங்க. இதுல எந்த குழப்பம் வராது. ஏற்கனவே பல பேர் பேசிட்டும் இருக்காங்க. இப்ப அவசரப்பட்டு அணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த வடிவத்தை தேர்தலுக்கு முன்பாக சாத்தியப்படுத்தினா நிச்சயமா சாத்தியப்படுத்தினா போதுங்க. எல்லோருக்கும் தஞ்சை நோக்கம் இருக்கு. இப்போ கொள்கை கூட்டணி ஒரே அணியா இருக்கிறோம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோருக்கும் தனித்தனி கொள்கை உண்டு என்பதுதான் அதிமுக கருத்து. இப்போ திமுக அணியில ஒரே நோக்கத்துல ஒரே கொள்கையில சொன்னா அது அபத்தமான பேச்சு தான். ஏன்னா விசிகாக்கு ஒரு நோக்கம், கொங்கீசனுக்கு ஒரு நோக்கம், மதிமுக ஒரு நோக்கம், காங்கிரஸ்க்கு ஒரு நோக்கம். கடந்த காலத்தில் பார்த்து நிறைய கசப்பு இருந்தது. அதான் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்னு ஒரு புள்ளியில சேர்ந்திருக்கிறோம். அது கொள்கை இல்லைங்க. அது தேசிய அளவில் பிஜேபி எடுத்து பண்றாங்க. அதே மாதிரி திமுக எடுத்து அதிமுக பண்ணது கொள்கை மட்டுமல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கூட்டணி அமைக்க முடியாத இரண்டு இயக்கங்கள் அதிமுக திமுக தான். அவங்களுடைய நிலைப்பாடு அதுதான். இது என்னைக்கு மாறாத நிலைப்பாடு. ஆனா அந்த கட்சி அப்படியே இல்லை. பாஜகவோடு சேர்ந்த கட்சியில் தான். அவர் நிலைப்பாடு எப்ப மாறலாம், திமுகவே சேரலாம். எனவே இது அரசியலுக்காக பேசப்பட்டாலும் கூட திமுக ஒற்றுமையாக இருந்தாலும் கூட 2026 தேர்தல் நெருங்கிய நேரத்தில் அவர்களுக்குள் நிச்சயமா பாதிப்பு பிரச்சனை வரும். திரு ஜென்ராம், 26க்கு முன்பாக ஒரு வடிவத்தை டிசம்பரோ ஜனவரியோ பிப்ரவரியோ காமிச்சா கூட போதும். நாம கடந்த தேர்தல்களில் பார்த்திருக்கோம். தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு கூட கூட்டணிகள் இறுதியாகி வெற்றி வாய்ப்பையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனா ஒரு வடிவம் முன்கூட்டியே வரணும், திமுக கூட்டணி மாதிரி எதிர்த்தரப்புலையும் ஒரு வடிவம் வரணும் அப்படின்னு திரும்ப எதிர்பார்க்கிறது யதார்த்தமானதானா? அவர் லைட்டர் வெயின்ல பேசலாம்னா திரும்ப வந்துருவாரு, அந்த கூட்டணியை விட்டு திரும்ப வந்துருவாரு அப்படின்னு மீண்டும் 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 விடுதலை சிறுத்தைகளை சீண்டிக்கொண்டே இருக்கிற இந்த கூட்டணி அவங்களே ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு போவாங்கன்னு அவர் பதிலுக்கு சொல்றாருன்னு கூட சொல்லலாம், லைட்டர் வெயின்ல சொல்றதாக இருந்தால். மற்றபடி ஷபீர் அதுக்கு தொடர்பாக சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஏன்னா அந்த கூட்டணி உருவான சமயத்திலேயே கூட அந்த உற்சாகம் இல்லை. ஒரு கட்டாயத்தின் பேர்ல அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே கிளம்பி போன மாதிரி தான் இருந்தது. அதற்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு அமித்ஷா வரும்போது அங்கு விருந்தின் போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு மாதிரி அந்த இயல்பு நிலைக்கு அவங்க ரெண்டு பேர் மட்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்திருக்கலாம். அது ஒரு பக்கம். ஆனா அந்த ஒரு கருத்தோட்ட போட்டியில, ஒரு பெர்செப்ஷன் வார்ல இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணின்னு அறிவித்தாலே ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் நமக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு நினைப்புல அதை அறிவிச்சாங்க. ரெண்டு காரணம், அந்த காரணமும் சொல்றேன், அறிவிச்சாங்க. ஆனா அப்படி எந்த உணர்வும் எங்கேயும் பரவல, மக்களிடத்திலையும் பரவல, கட்சி தொண்டர்களிடத்திலையும் பரவல. அது இரண்டு பேரும் சேர்ந்தும் அது திமுகவை வீழ்த்துவதற்கு போதுமான வலிமை இல்லை அப்படிங்கிற கவலை வந்ததற்கு பிறகுதான் ஜேபி நட்டா இங்க வரும்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வரக்கூடிய கட்சிகளை என்டிஏவில் சேருங்கள் அப்படின்னு பேசினார். அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு விஜய் இன்னும் சொல்லல அப்படின்னு துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சொன்னதுக்கு பிறகும் கூட விஜய் வருவாரா அப்படின்னு கதவை திறந்து வச்சு காத்திருக்கிற ஒரு மனநிலையை டாக்டர் தமிழிசை வெளிப்படுத்துறாங்க. ஆக அவங்களுக்கு அதிமுக கூட்டணி மட்டும் பாஜகவுக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு போதுமானதாக இல்லை. அப்படி சொன்னாலே கூட பிரச்சனை வந்துரும். ஏன்னா மாத்தி சொல்லணும், அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி மட்டும் இருந்தா போதுமானது இல்ல அப்படின்னு அதிமுகவும் நினைக்குது. பாஜக எந்த சூழலிலும் இந்த முறை மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு சாய்ஸே கொடுத்துடக்கூடாது, திமுக எதிர்ப்புல இருக்கிற எல்லாரும் வாங்க ஒண்ணு சேருவோம் அப்படின்னு அழைக்கிறது யதார்த்தமானதானே? அழைப்பு யதார்த்தமானது. ஆனா யார் யாரு உத்தேசமாக வருவார்கள் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. திமுக கூட்டணியில இருந்து வெளியில வரக்கூடிய கட்சிகளையே என்டிஏல சேர்க்கணும் அப்படின்னா என்டிஏக்கு வராம வேறு எங்கோ போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை அடைங்க முதல்ல அப்படின்னு தான் நட்டா சொல்றதுக்கு பொருளாகுது. அப்ப போட்டியை வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியே வந்தாலும் இங்க வர்றதுக்கு முன்னாடி வேற யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க அவங்கள, அதனால அதை தடுத்து என்டிஏல கொண்டு சேருங்கன்னு நட்டா சொல்றாரு. அந்த எங்க போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு கவலைப்படுறாங்களோ அவங்களையே இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு சேர்ற எதிர்பார்ப்புல டாக்டர் தமிழிசை இருக்கிறாங்க. அது ரெண்டுமே நடக்காது. அந்த இன்னொரு காரணம் சீக்கிரமாக அறிவிக்க வேண்டியதுக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல். அதாவது பெடரல் இஷ்யூஸ் தொடர்பாக, மாநில அதிகாரங்கள் தொடர்பாக ஒவ்வொரு பிரச்சனையாக திமுக முன்வைத்து போராடும் போது, திமுக கூட்டணி முன்வைத்து போராடும் போது, அது சட்டப்பேரவைக்குள்ளவாக இருந்தாலும் சரி, வெளியில அனைத்து கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக பல விஷயங்கள்ல திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரே நிலைப்பாட்டிலையும் பாஜக முற்றிலும் தனித்து விடப்பட்டதாகவும்
ஒரு சூழல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அத வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டா ஒரு மேஜர் ஃபோர்ஸ் அதிமுக இந்த கூட்டணிக்காகவாவது அங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயோ அல்லது வேறு சில இடங்கள்லயோ திமுக முன்வைக்கக்கூடிய போராட்டத்துக்கு அல்லது அந்த பிரச்சனைக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் மௌனமாக இருப்பாங்க. இவங்களும் போய் ஆதரவு தெரிவிக்கிறது அந்த காசுக்கான வலிமையை கூட்டுது அப்படின்னு ஒரு எண்ணத்துல அரசியல் ரீதியாக அது போன்ற பிரச்சனைகள் எழுவதில் நீர் ஊற்றி அணைப்பதற்காக அந்த கூட்டணி அறிவிப்பு அவர் பாஜகவுக்கு பலவீனம் தானே. இப்படி ஒரு நிலைப்பாடு பாஜகவுக்கு அது தேவைப்படுகிறது. பொலிட்டிக்கலா பாஜகவுக்கு தேவைப்படுது. அதிமுகவுக்கு பலவீனம் தானே. இருதுருவ அரசியல்ல வந்து திமுக எதிர்ப்பதானே அது இன்னும் வேகப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். பிரச்சனை வந்து அதிமுகவுக்கு அது பலவீனம்னு தெரிஞ்சாலும் அதை செய்வதை தவிர வேற வழி இல்லாத ஒரு சூழல்ல அதிமுக இருக்குதோ அப்படிங்கிறது தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணம். அந்த வகையில பார்க்கும்போதுதான் பாஜகவை எதிர்க்கும் துணிவு அதிமுகவுக்கு கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு. அதனாலதான் திருமா போன்றவர்கள் பேசும்போது இந்த சிக்கல் அது வந்து ஒட்டாத உறவாகவே இருக்கு அப்படிங்கறதையும் சுட்டி காட்டுகிறார். அப்படி எப்படி பிரியும்? அப்போ எலெக்ஷனுக்கு முன்பாக பாஜக அழுத்தம் கொடுத்து ஒரு வருஷத்திற்கு முன்பே கூட்டணியை உறுதிப்படுத்திக் கொண்ட அதிமுக எலெக்ஷன் நெருக்கத்துல பாஜக வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துற போதா என்ன? நீங்க ஜெல்லாகும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே ஜெல்லாகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல ஒரு 50% 40% தான் ஜெல் ஆகுது, 60% ரெபல்லியஸாவே இன்னும் இருக்கிறாங்க, எதிர் உணர்வோடவே இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு முடிவை அதிமுக எடுத்துதானே ஆகணும். நீங்க எல்லா இடங்கள்லயும் இடையில ரெண்டு கூட்டம் வந்து முக்கியமானது. டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டமும் போடும்போது முதன்மையாக அதிமுக தலைமை அவங்களோட என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு. கூட்டணிக்கு எதிராக யாரும் எங்கேயும் பேசிடாதீங்க அப்படின்னு அறிவுறுத்தியதாக செய்திகள்ல நீங்க அதிமுக யாருமே வேண்டாம்னு சொல்ல, பாஜக கூட்டணி வேண்டும் சொன்னாங்க. ஒரு நபர் கூட சொல்ல, நான் பேசிட்டே சொல்ல. யாரு வேணும்னு சொல்றாங்கன்னா அவருடைய பகுதியில இருக்கலாம். இல்ல கோவை பகுதியிலையும் மாவட்டங்கள்லயும் கோவை பகுதியிலையும் தென் மாவட்டங்கள்லயும் அவர்கள் போட்டியிட்டு வெல்வதற்கு பாஜகவின் துணை, அதாவது அந்த பகுதியில மூன்றாவதாக இருக்கிற கட்சின்னு வச்சுக்குவோம். மூன்றாவதா ரெண்டாவதான்னு அந்த விவாதத்துக்குள்ள நானும் இவரும் இறங்க விரும்பல, அதனால நான் மூன்றாவதுன்னு சொல்றேன். பாஜகவோட மூன்றாவது இடத்துல இருக்கிறவரும் ரெண்டாவது இடத்துலயும் சேர்ந்துட்டா முதல் இடத்துல இருந்த திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு இந்த எம்பி எலெக்ஷன் கணக்குல இருந்து வர்றாங்க. அந்த கணக்குல கோவை பகுதியிலையும் தென் மாவட்டங்கள்லயும் அதிமுகவுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுகிறது. அங்க ஜெயிக்கணும்னா பாஜக கூட்டணி தேவைப்படுகிறது. அதனால அந்த இரண்டு பகுதிகளில் மட்டும்தான் பாஜகவோடு கூட்டணி வேணுங்கிற குரல் வருதே தவிர மத்திய மாவட்டங்கள்லயோ டெல்டாலேயோ அல்லது வட மாவட்டங்கள்லயோ நகரத்திலேயோ அந்த குரல் வரவே இல்லை. தொண்டர்கள் பட்டாசு வெடிக்கல, இனிப்பு கொடுக்கல, அதனாலதான் கூட்டணியை விட்டு வெளியில வந்த அன்னைக்கு கூட்டணியை விட்டு வெளியில வந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பட்டாசு வெடிச்சாங்க, இனிப்புகள் வழங்கினாங்க. அப்போ தொண்டர்களுடைய உணர்வு இதுதான் சீன். இதுல தொண்டர்களுடைய உணர்வு கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கா எதிராக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக. திரு அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கோபம், அந்த கோபத்துக்கு ஒரு முடிவை வந்து கட்சி தலைமை கொடுத்துருச்சு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் பார்த்து அந்த செலிப்ரேஷனை கொண்டாடலையா? இல்ல, அதாவது அண்ணாமலையே அதுல மேட்டர் இல்ல. அது ரொம்ப பாஜக அண்ணாமலையை முன்னிலைப்படுத்துறது ரொம்ப ட்ரிவியல் மேட்டர்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பிரச்சனை, அது ஒரு மேட்டரே கிடையாது. அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிராக, தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது, பாஜக செயல்படுகிறது அப்படிங்கிற உணர்வு வந்து திமுக கூட்டணியில மட்டும் இல்ல, அதிமுக பெருமளவு தொண்டர்களிடத்திலயும் அதே உணர்வு தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் நிச்சயம் இல்ல. நான் சொல்றது தவறான கருத்து. நீங்க அந்த மாதிரி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் ஏன் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க? இல்ல இல்ல, எந்த காலத்திலயும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, இது வந்து அம்மா காலம் நடந்திருக்குங்க. அதே ஆர்கே போட்டிட்ட போது திமுக டெபாசிட் போச்சு. அப்ப அந்த வாக்கு என்னாச்சுங்க? வெறும் 15,000 வாக்கு தான் வாங்கிச்சு. 30,000 உறுப்பினர் ஓட்டு நினைச்சுங்க. சரி, அது இல்லைங்க, அது சம்பந்தமே இல்ல. தேர்தலில் இடைத்தேர்தல் ஓட்டு போறது வேறு, பொது தேர்தல் பாருங்க. இல்ல, திரு அண்ணாமலைக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கறது பார்க்கணுமா, இல்ல பாஜகவுக்கு எதிரான மனநிலை அப்படின்னு பார்க்கலாம்? அந்த அண்ணாமலை மீதான கோபத்தெல்லாம் வெளிப்படுத்தி தலைமை கழகத்துல தீர்மானம்லாம் நிறைவேற்றி கட்சி தலைமை வந்து பாஜகவோடு இனிமே கூட்டணி இல்லை, நீ எப்போதும் இல்லைன்னு ஒரு முடிவு எடுக்கும் போது திரு ஜென்ராம் குறிப்பிடுற மாதிரி, திரு ஷபீர் குறிப்பிடுற மாதிரி பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினாங்கல்ல.
ஐடிசியில திரு அமித்ஷாவும் திரு எடப்பாடியும் பக்கத்துல உட்கார்றாங்க. திரு அமித்ஷா கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுறாரு. அப்புறம் கிரீன்வே சாலையில வீட்டுக்குள்ள போய் விருந்தெல்லாம் சாப்பிட்றாங்களே. அப்ப அந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கணும். திரு செல்லூர் ராஜு 15 நாள் டைம் கேட்டார். நான் இந்த கூட்டணி தொடர்பா பேசுறதுக்கு எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுங்கலாம் கேட்கிறாருல. அப்ப இன்னும் அந்த பிணக்கு இருந்துட்டே தான் இருக்கா ரெண்டு தலைங்க. அதாவது அன்னைக்கு அம்மா குறித்து அதிமுக தலைவர்கள் குறித்து பேசியதால கோபம் இருந்தது, அதான் உண்மை, வேற எந்த காரணமும் இல்லை. அதை எதிர்த்து அன்றைக்கு வந்து பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப விலகி வந்து மகிழ்ச்சியா இருந்தாங்க. அண்ணாமலை இல்லைன்னா இல்லைங்க. இப்ப என்னன்னா 24 தேர்தல் தனியா போட்டிட்டு திமுக வாய்ப்பு கொடுத்தோம். இப்ப 26 மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர வேண்டும், அதனால இந்த ஆதரவு போட்டு நமக்கு வர வேண்டும், எதிர்ப்போட்டா மாறி வீணா போகக்கூடாது. அதாவது அந்த கூட்டணி வலிமையான கூட்டணி, திமுக வீழ்த்தும் கூட்டணிங்கிற உணர்வு அதிமுகவின் தலைமைக்கே இருந்தால் அந்த கூட்டணி அமைந்த நாளில் இருந்து இன்று வரை நேர்பட பேசிய நிகழ்ச்சிக்கு அதிமுகவினுடைய பிரதிநிதிகள் என்றைக்காவது வந்து கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கிறாங்களா? அரசியல் விமர்சகர்களும் வழக்கறிஞர்களும் தானே வந்து பேசுறாங்க. அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி என்றைக்காவது வந்து பேசியிருக்கிறாங்களா? அந்த கூட்டணியை பொது வெளியில என்டார்ஸ் பண்றதுக்கான தயக்கம் ஏன் வந்து அந்த பிரதிநிதிகளுக்கு வரல? திமுகவை எதிர்க்கணும்ங்கிறதுக்காக பாஜக மீதான சில கசப்புகளை கூட அதிமுக தொண்டர்கள் காலப்போக்கில் மறக்க தொடங்கலாம்ல எலெக்ஷனுக்கு முன்பாக. இல்ல சார், ஒரு கேள்வி. இப்ப பிஜேபி அதிமுக தனியா நின்னா என்ன ஆகுறீங்க? அது நல்லதா அதிமுகவுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கூட்டணியே இல்லாம நல்லதா? அதிமுகவுக்கு நல்லதுன்னு இல்ல எப்படி கூட்டணியே இல்லாம விரும்புறீங்களான்னு தெரியல எனக்கு. பிஜேபி நீங்க வந்து 26 தேர்தலை மட்டும் கடத்துல வச்சு கேக்குறீங்க. இல்ல நீங்க எதிர்காலத்தை அதிமுக நிச்சயமாக யாராலும் வீழ்த்த முடியாத பார்த்துக் கொள்ளுங்க. அதுல ஒண்ணு அந்த பயம் எல்லாம் இல்ல. பாஜக உடனான கூட்டணியை விட தாவேகா உடனான கூட்டணிங்கிறது அதிமுகவுக்கு திமுகவை எதிர்க்க எல்லா கூட்டணிக்கும் அதிமுக விருப்பங்க. திமுக தவிர்த்து விசிக வரலாம், அதுல மாற்று கருத்து இல்ல சார். அதாவது நீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி. நீங்க அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நீங்க அதிமுக முடிந்தது, கதை முடிந்தது அப்படின்லாம் வந்து எழுதவே முடியாது. அதிமுக இன்னும் வந்து உயிர்ப்போட இருக்கு. அதிமுகவுடைய தொண்டர்கள், அதிமுகவுக்கு அந்த இரட்டை இலைக்கு வாக்கு போடுறவங்க, இன்னும் வந்து வாக்களிக்கிறவங்க இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணி வெற்றி பெறுமா, வருகின்ற தேர்தலில் நம்மளால வெற்றி பெற அளவுக்கு நம்மளோட பலமாக நம்ம இருக்கோமா? ரெண்டு பேரும் தனிச்சு என்ன லாபம்னு கேக்குறாங்க. அதிமுகவும் பாஜகவும் தனிச்சு என்ன பிரச்சனைனா, நீங்க தனியா நிக்கும் போது அட்லீஸ்ட் அதிமுகவுக்கு வேறு கட்சிகளோட அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டு போறது அப்படின்றது வந்து அது அதிமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த விஷயமாக அமையும். நீங்க பாஜகவோட போகும்போது உங்களுக்கு பாஜகவுடைய நரேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. நீங்க பாஜக வந்து என்ன பேசுவாங்க, அதிமுக தலைவர்கள் என்ன பேசுவாங்க, மற்ற கட்சிகள் வருவதற்கு பாஜகவே ஒரு தடையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனை தான். சுப்பிரமணியன், அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கா அளவுக்கான ஒரு பலமான கூட்டணி இல்ல அப்படிங்கறதா திருமாவளவன் அப்சர்வேஷன்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்லை சரி, திருமாவளவன் கூட இப்போ நம்மலாம் வந்து இந்த கூட்டணி வின் பண்ணோம், அந்த கூட்டணி வந்து தோற்று போகும்னு சொல்லிட்டு விவாதத்தில் பேசுவோம். அது வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஜோசியம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்வாங்க. இப்போ திருமாவளவன் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ அதாவது இந்த கூட்டணி வந்து எடுபடாது, தேர்தலுக்குள்ளே முறிந்து விடும் அப்படின்றாரு. அவருக்கு வந்து அந்த கூட்டணி வந்து தோல்வி அடைய வேண்டும். யார் தோல்வி அடையணும்னு சொல்லுவாங்கன்னா, தனக்கு தோல்வி பயம் இருக்கிறவன் தான் இந்த எதிர்கட்சி கூட்டணி அமைச்சிட்டாங்க. இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி அமைச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நெரேட்டிவை செட் பண்ணி இங்கே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியை வந்து மக்களிடம் சென்று எடுத்துக்கொண்டு இங்கே திமுக வந்து அடுத்து வருகின்ற 2026 தேர்தலை வீழ்த்த போறாங்க. அந்த நெரேட்டிவ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். நீங்க வந்து அண்ணாமலை மாற்றப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் சபீர் கூட வந்து அண்ணாமலை நீக்கப்பட்டார் அப்படின்னாங்க. அண்ணாமலை வந்து அவருடைய பதவிக்காலம் முடிந்து புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது நம்ம எப்படி சொல்றோன்றது பொறுத்து இருக்குங்க. வார்த்தைகளை வந்து நெகட்டிவா எடுத்துப்பாங்க மக்கள். அவரோட பதவிக்காலம் முடிந்து புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், கண்டிப்பாக அண்ணாமலை வந்து ஒரு பேசுபொருளாக இருந்தார் அந்த கூட்டணி முறிவுக்கு. ஏன்னா அது வந்து அவர் வந்து ஜெயலலிதா அம்மையாரை பேசியது மட்டும் காரணம் இல்லை, அது ஒரு காரணமா இருக்கலாம். முக்கியமான காரணம் என்னன்னா, 2026 யார் வந்து அங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கேள்வியை வந்து அவர் தவிர்த்தார். அதற்கு பதில் சொல்லல. அதனாலதான் வந்து அந்த கூட்டணி முறிந்தது. இப்ப வந்து ரெண்டு பார்ட்டியும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது சமரசம் செய்து கொள்வார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் வாய்ப்பே கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றுல மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவரை வந்து நீக்கணும்,
அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு, அவருக்கு எதிரான ஒரு தீர்மானம் போட்டு, அவருக்கு எதிரான அதிருப்தியை வந்து பதிவு பண்ணி, அதெல்லாம் இது வரைக்கும் எங்கேயாவது நடந்திருக்கா? உள்கட்சியில கூட்டணி கட்சி இல்ல அதை விடுங்க. இதாவது இப்ப நீக்கணும் சொல்றாங்க. வாய்க்கு வந்த தகாத வார்த்தைகளை பேசின எதிர்கட்சி தலைவர்கள் இப்ப கூட்டணியில இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கிறோம், நம்ம இப்போ பார்த்து தானே இருக்கிறோம். இப்போ மக்கள் நிலையில கூட்டணியில இருந்தாங்க. வைகோ பேசாத வார்த்தையா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரை இல்லைங்களா இப்போ ஒன்னா தானே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ அவங்க எல்லாம் பயணிக்கும் போது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ வந்து அண்ணாமலை வந்து மற்ற தலைவர்களை மறந்து சேரல, அந்த முடிவை பாஜக இல்ல எடுக்கிற வரைக்கும் அவங்க அதிமுக எப்படி வந்து இல்ல எப்படி இப்போ அண்ணாமலை நீடிக்கட்டும் அப்படின்னு பாஜகவும் நினைக்கல, அதிமுகவும் நினைக்கல இல்லையா? இல்லங்க, அதாவது நீங்க வந்து ஒரு போர்ல வெல்லணும் அப்படின்னா சில சின்ன சின்ன போர்களை வந்து விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். ரைட்டுங்களா? காம்ப்ரமைஸ் தான் பண்ண முடியும். அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணாதான் வெற்றி வரும். இங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு அளவே இல்ல திமுக கூட்டணியில. ஏன்னா நீங்க என்ன கேக்குறீங்க, இன்னைக்கே கூட்டணி சேர்ந்தாங்க கேக்குறீங்க இல்லையா? இவங்க 2019 இருந்து ஒன்னாவே இருக்கிறாங்களே, ஏன் தனியா போனா தோத்துருவாங்கன்னு பயமா? எங்க நீங்க தான் நல்ல கூட்டணி, பலமான கூட்டணி, எல்லா தேர்தலையும் வென் பண்ணிட்டு வரோம்னு சொல்றீங்க. 3 தேர்தலாக, பெரிய தேர்தல்களாக 2019, 2020, 2024 கூட்டணி பலமாக இருந்து ஜெயித்து கொண்டு வருகிறோம் சொல்றீங்க இல்லையா? அப்ப எதுக்கு நீங்க வந்து அப்போ கூட்டணியை வந்து கலைத்து விட்டு தேர்தல் வரும்போது கூட்டணி பலம் முக்கியம்னு ரெண்டு கட்சிகளுமே ஒத்துக்கிறாங்க. இப்ப திரு மணிகண்டன் கூட அதிமுக தனிச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு ஒரு 6 வருடங்களாக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறவங்க இல்ல, அதுதானே வெற்றினே கிளைம் பண்றாங்க. கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறாங்க. இல்ல திமுக வந்து நாங்க கூட்டணியில இருக்கிறதா எங்க பலம்னு கிளைம் பண்ணிக்கும் போது அது நீங்க பலம் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா வேற வழி இல்லாம அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றோம். அது உங்களோட பார்வை. எங்களோட பார்வை என்னன்னா அது வேற வழி இல்லாம அங்க இருக்கிறாங்க. வேற நெகோசியேஷன் போக முடியல. அதிமுக கூட்டணிக்குள்ள போக முடியல அவர்களால. போனா வந்து அங்க வந்து எத்தனை சீட் தருவாங்கன்னு தெரியாது. இங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இருப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்க எங்க நம்ம வந்து காம்ப்ரமைஸோ இல்ல நெகோசியேஷனுக்கோ போக முடியும் அப்படின்னா ஒரு பலம் வாய்ந்த ஒரு 2 கூட்டணி கட்சிகள் ஒன்னா சேரும் போது இல்ல ஓரளவுக்கு பலம் வாய்ந்த கூட்டணி சேரும் போது அங்க வந்து நீங்க உங்களோட என்ன ஆஸ்க்னு வைக்க முடியும், உங்களுக்கு என்ன தேவை என்று வைக்க முடியும், அவர்கள் என்ன கொடுக்க முடியும், உங்க ஸ்ட்ரென்த் எடுத்துன்னு போக முடியும். அந்த வடிவத்தை கொண்டு வர முடியும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அந்த வடிவத்தை எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வர முடியுதா அப்படின்னு கேக்குறாரு அவர். முதல்ல அதுதான் இப்ப வந்து உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பிள்ளையார் சுழி போட்டாங்க. புரியுதுங்களா? பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வைத்து விட்டார்கள். ஸோ அதனால வந்து அதிமுக பாஜக வந்து திமுக வீழ்த்துவது, திமுக கூட்டணியை வீழ்த்துவது என்பதுதான் 2026 அவங்க லட்சியம். அதற்கு வரும்போது இன்னொரு 3-4 கட்சிகள் வந்து வருகின்ற காலகட்டத்தில் சேரும் போது அனைத்து பார்ட்டிகளும் சேர்ந்து ஒரு காமன் ஒர்க் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வருவாங்க. அதுல கண்டிப்பாக இப்ப இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி, ஏன்னா அவர்களுக்கே புரிந்து விட்டது இங்க வந்து 4 ஆண்டுகள் வந்து எவ்வளவு வந்து வரிகளை சுமத்தி இருக்கிறோம், மக்கள் மீது எவ்வளவு கடன் சுமை ஏற்றி இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க ஆன்டி இன்கம்பன்சி அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். வருடம் ஜூலை மாதம் ஏற்ற வேண்டிய மின் கட்டணம் ஓகே ஆஸ் பர் இவங்க ரெக்கமெண்டேஷன் படி, கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி இப்ப அதை பத்தி பேச வேண்டான்றாங்க. சார் நான் என்ன கேட்கிறேன், நீங்க கட்டணத்தை ஏத்தினா தானே சார் கடன் குறையும். கடன் வாங்கி வச்சிருக்கீங்களே, அப்ப ஏன் வந்து போன ஜூலையிலேயே இந்த ஞானோதயம் பிறக்கவில்லை? போன ஜூலையில ஏத்தாம இருந்திருக்கலாமே, அதுக்கு முந்தின ஜூலையில ஏத்தாம இருந்திருக்கலாமே, இப்ப ஏன் ஏத்தாம இருக்கிறீங்க? ஏன்னா வருகின்ற இன்னும் 8 மாதங்கள், ஜூலைக்கு அப்புறம் ஒரு 8 மாதங்கள் தேர்தல் வரும். இப்ப ஏத்தினா வந்து மக்கள் திருப்பி ஆன்டி இன்கம்பன்ஸ் ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கே தெரியுது, முதலமைச்சருக்கே தெரிந்து விட்டது ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கிறது என்று. சோ அதுல அதை தாண்டி பாத்தீங்கன்னா என்ற ஒரு கடவுள் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அப்படியே ஒட்டு மொத்தமா அறுவடை பண்ணக்கூடிய வலு அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கா? இல்ல இந்த கூட்டணியில வேற கட்சிகள் பாமகவோ தேமுதிகவோ வந்து சேருவாங்களா? விஜயை அதிமுகக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்குதே, அவர் அதை சம்மதிச்சு உள்ள வருவாரா? இல்ல விஜய் தலைமையில இன்னொரு கூட்டணி அமையுமா? இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு தான் திருமாவளவன் சொன்னார். திரு ஜென்ராம் என்ன குறிப்பிட்டார்னா, 1 வருஷம் இருக்கு பாப்பாங்க, 40-50% ஜெல் ஆகுதா வரைக்கும் பாப்பாங்க, 100% ஜெல் ஆகல, இந்த கூட்டணினால ஒன்னும் பலம் இல்லை அப்படின்னா அதிமுக வேற யோசனைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகாவை உள்ள கொண்டு வருவது குறித்தோ, பாமகவை தேமுதிகவெல்லாம் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை கட்டமைப்பது குறித்து கூட யோசிக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார்.
அவருக்கு ஆசையாக இருக்கலாம். கண்டிப்பாக மே 2026 நம்ம தேர்தல் முடிவுகள் முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசும்போது நம்ம இன்னைக்கு என்ன பேசினோன்றதை வந்து நம்ம திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். சார், எனக்கு தெரிந்த வரைக்கும் பொங்கலூர் மணிகண்டன் சொன்னது மாதிரி அதிமுக இருக்கிற ஒரு 3ஆம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு 2-3 பேர்ட்ட தொடர்பு கொண்டு பேசின போது கண்டிப்பாக அதிமுக பாஜக இந்த கூட்டணியை வரவேற்றார்கள். ஓகே, சரி, அதுல வந்து மாற்று கருத்தை இல்லை. இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். ஆனா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும் அப்படிலாம் இல்ல. அதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இன்றைய தேர்தல்ல வந்து அது செல்லுபடி ஆகாது. கூட்டணி பிரியும் போது கொண்டாடுறாங்களே, சேரும் போதும் கொண்டாடுவாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. வேற ஒன்று இல்ல. கூட்டணி பிரியும் போது இல்ல, கூட்டணி பிரியும் போது இல்ல, அது கூட்டணி பிரியும் போதுதான் தலைமை கழகத்துல கொண்டாடினாங்க. அந்த கூட்டணி பிரிவதற்கு யார் காரணமாக இருந்தாலும் திரு ஜெனரல், அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளோ எதிர்பார்த்திருந்தாங்களா? இப்ப உருவான பிறகு அவங்க அடுத்த கட்டத்துக்கு திமுக எதிர்ப்பு கட்சிகள் எல்லோரும் ஒரு புள்ளியில இணையணும் அப்படிங்கிற இடத்துக்கும் அதை வந்து நகர்த்துறாங்க. இல்ல, திமுக கூட்டணி வந்து அவங்க பிரிஞ்சு இருப்பதையே முழுமையாக நம்பலல்ல. அவங்க வந்து மறைமுகமாக ஒரு குறிப்பிட்ட திட்டத்தோட தான் அந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள்னு தான் நினைச்சாங்க. அதனால திரும்ப அவங்க சேர்ந்தது வந்து எந்த விதத்திலையும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. அதிர்ச்சியை கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து திமுக கூட்டணியில இருந்து சில கட்சிகளை வெளியில் இழுக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு மதச்சார்பற்ற முத்திரை அதிமுகவுக்கு தேவைப்படுது. பிஜேபியோட கூட்டணியில இருந்தால் அது நடக்க மாட்டேங்குது. ஸோ வெளியில வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திமுக கூட்டணிக்கு விழுகின்ற சிறுபான்மையினர் வாக்குகளையும் தங்கள் பக்கம் எடுக்கிறதுக்கு தனியாக நிற்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறது பலன் தருகிறதா பார்ப்போம் அப்படின்னு ஒரு டெஸ்டாகத்தான் அந்த 24ல தனியாக நின்றது இருக்கு. அது போக இன்னொன்னு பைப்போலர் இருமுனை போட்டியில 2019லயும் 2021லயும் தோல்வியை சந்திச்ச கூட்டணி அது மெகா கூட்டணி தான். ஆனா தோல்வியை சந்திச்சது. ஆனா 2014 மும்முனை போட்டியில அவங்களுக்கு 2 சீட்டு கிடைச்சது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. அப்ப மும்முனை போட்டியாக போனா கோயம்புத்தூரும் கன்னியாகுமரியும் தர்மபுரியும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒண்ணு அதுக்குள்ள இருக்கு. அதனால மும்முனை போட்டிக்கும் போய் பார்த்தாங்க. ஆனா மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக 40 இடங்கள்லயும் திமுக கூட்டணிக்கு வெற்றியை கொடுத்துட்டாங்க. அதனால இப்ப திரும்ப அந்த டெஸ்ட் பண்ணதுல அதை தொடர்ந்து பிரிஞ்சிருந்தாலும் பெரிய லாபம் இல்ல, பெரிய லாபம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நண்பர் கூட கேட்டார்ல, அதேதான். அதாவது திரும்ப ஒரு டைம், அதாவது ஒரே ஒரு டெஸ்டோட நீங்க ஒரு முடிவை மாத்திக்கிறீங்கல்ல, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு முடிவை மாத்திட்டு அங்க போறீங்க, கூட்டணிக்கு போறீங்க. நடைமுறை அதுல என்ன இழப்பு ஏற்படுகிறதுன்னா, எதிர்காலத்துல நீங்க என்ன நோக்கத்திற்காக தனியா வந்தீங்களோ அது எதிர்காலத்திலயும் நடக்க விடாம நீங்க பண்றீங்க. மீண்டும் இப்ப போனதுனால இல்ல, நீங்க தனியாக இந்த தேர்தல் நின்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்கலாம் அல்லது தோத்து போகலாம். ஆனா ஒரு நம்பகத்தன்மையை மைனாரிட்டிஸ் மத்தியிலையும் பிற அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் உங்களால உருவாக்க முடியும். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இனி எப்போதுமே வராது அன்லெஸ் திமுக வந்து சொந்த தவறுகள் காரணமாக அவர்களிடமிருந்து எங்கேயாவது அந்நியப்பட்டு போனால் மட்டும்தான் அது அங்கிருந்து வேற இடத்துக்கு போறதை பத்தி யோசிக்கும். அது இல்லாத வரைக்கும் உறுதியாக திமுக கூட்டணியோட தான் இருக்கும். ஓகே, திரு சுப்பிரமணியன், இந்த மதச்சார்பற்ற கூட்டணி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அப்படின்னு திமுக சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல, அதிமுக பாஜக கூட்டணி மூலமாக மீண்டும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுக பாஜகவுக்கு வராத மாதிரியான ஒரு சூழல் தானே உருவாயிருக்கு. இல்ல, அப்படி இல்ல. நம்ம இந்த ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. அதாவது இவர்கள் அதிமுக பாஜக பிரிந்திருந்தால் உடனே வந்து நாடகம் நாடுகிறார்கள் அப்படின்வாங்க. சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்து நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, மதவாத சக்தியோடு சேர்ந்துட்டாங்க அப்படிங்க. ஸோ அந்த நெரேட்டிவை செட் பண்ணுற இடத்துல வந்து டிஎம்கே வந்து எப்போவுமே இருக்கிறாங்க. அதில் வந்து அவர்கள் வந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் 2021 தேர்தல் பார்க்கணும். ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து இவர்கள் சேர்ந்தா வந்து வாக்குகள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்களா. 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 75 தொகுதிகள் வின் பண்ணாங்க. எதிர்கட்சியாக இப்போ உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, கூட்டணியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது கூட அவங்க எதிர்கட்சியாக அவ்வளோ சீட்டுகள் வாங்க முடியவில்லை அவர்களுக்கு. ஆனால் இப்போ அந்த வாக்கு சிதறினதுனால தான் வந்து 2021 66 தொகுதிகள் அதிமுகவும் மீதி இருக்கிற கூட்டணி கட்சிகள் 9 தொகுதிகள் வாங்கி 5 தொகுதிகள் பாமகவும் 4 தொகுதிகள் பிஜேபி வாங்கி 75 தொகுதிகள் வாங்க முடிந்தது அவர்களால. ஸோ அந்த சினர்ஜி வந்து இருக்கு அவங்கள்ட்ட. அதாவது அப்படின்னு ஒரு தனிப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல, அதனால தோத்து போனோம் அப்படின்னு சொன்னது திரு ஜெயக்குமார், திரு CV சண்முகம், திருமிகு நிலோஃபர் கஃபீல், திரு அன்வர் ராஜா, அதிமுக தலைவர்கள்.
கரெக்டுங்க. அதாவது ஒரு கூட்டணி விலகும் போது அவர்களோட மனக்கசப்பை வந்து சொல்லுவாங்க. பட் உண்மையில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும்ல. இப்போ நீங்க அந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா, அதிமுக என்ற தனி கட்சியும் திமுக என்ற தனி கட்சியும், நான் அதிமுகனா அமமுகவும் சேர்த்துக்கிறேன், அந்த 2 கட்சிகள் மட்டும் வாங்கிய வாக்குகளோட வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? திமுக எக்ஸ்ட்ரா வாங்கினது வெறும் 2,23,000 வாக்குகள் தான். 2,23,000 வாக்குகள். ஆட்சியை இழந்தார்கள் 10 வருடம். 10 வருடம் இருந்த கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி ஆன்டி இன்கம்பன்சில இருந்து எவ்வளவு வாக்குகள் வந்து வாங்கி தோத்துருக்கணும் இல்லையா? வெறும் 2.5 லட்சம் வாக்குகளை வித்தியாசத்துல தோத்து போனாங்க. அங்க சுய பரிசோதனை செய்யும் போது கண்டிப்பாக அதனால தான் பார்த்தாங்க 2024 சான்ஸ் எடுத்தாங்க. சான்ஸ் எடுத்தும் கண்டிப்பாக வந்து அவர்களால வந்து மீண்டும், அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்த அளவுக்கு செல்வாக்குள்ள அளவுக்கு அவங்களால கட்சியை வந்து மேல கொண்டு போக முடியல. அது உட்கட்சி பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? அதை வந்து சமாளிப்பதற்கு, திமுக வீழ்த்துவதற்கு கண்டிப்பாக வந்து ஒத்த சிந்தனை திமுக வீழ்த்த வேண்டும், தமிழகத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒத்த சிந்தனை உள்ள கூட்டணி கட்சிகளை சேர்க்கணும். ஒண்ணு இல்லங்க, திராவிட கட்சிகள் இல்ல, ஒற்ற சிந்தனை திமுகவுக்கு எதிராக ஒத்த சிந்தனை உள்ள கட்சிகளை சேர்க்கணும். பாஜகவை மட்டும் அதிமுக ஐசோலேட் பண்ணி மற்ற கட்சிகள் எல்லோரையும் சேர்த்திருந்தா திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக கட்டமைச்சிருக்க முடியும்ன்றாங்களே, அந்த பார்வை சரிதானா? அப்படி அவர்கள் நம்பவில்லை. அதிமுக தலைமை அப்படி நம்பாததனால தான் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஒரு வருடத்திற்கு முன்னாடியே வந்து அமித்ஷா அவர்களிடம் பேசி இத மாதிரி பாஜக என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் அமைய வேண்டும். அவர்கள் நம்பவில்லை. நீங்க நம்பலாம். அதிமுக தலைமை நம்பவில்லை. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நழுவ விடக்கூடாது. அதனாலதான் வந்து முன்னாடியே வந்து என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையில என்டிஏ கூட்டணி தமிழகத்துல வந்து அமைச்சிருக்காங்க. ஷபீர், பாஜகவும் கூட்டணிக்குள்ள வேணும். தாவேகா வருதோ இல்லையோ, பாமக வர்றாங்களோ இல்லையோ, தேமுதிக வர்றாங்களோ இல்லையோ, எல்லோரையும் உள்ள கொண்டு வரணும். பாஜகவும் உள்ள இருக்கணும்னு அதிமுக விரும்புவதாக தான் சொல்றாரு. இல்ல, அந்த மாதிரி ஒரு விருப்பம் தொண்டர்கள் மத்தியில ஏற்பட்டு அவர்களோட பொதுக்குழு கூட்டி பாஜக கூட்டணி தான் தேவை என்று தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை செயல்படுத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு பல்வேறு கட்ட ப்ராசஸ் இருக்குல்ல. நம்ம பார்த்திருக்கோம்ல, ஒரு கூட்டணி அப்படின்னா ஒரு பொதுக்குழு தேர்தலுக்கு முன்னாடி கூடும். பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்து கூட்டணி குறித்து தீர்மானிப்பதற்கு தலைவருக்கு, பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கொடுக்கிறோம் அப்படின்னு அதிகாரம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இதுல அந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் நடக்கல. ஆகவே இது வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கூட இல்ல, ஒரு கட்டாயத்தினால் ஏற்பட்ட கூட்டணியாக தான் நான் பார்க்கிறேன். நீங்க அதான் சொன்னீங்க, ஏற்கனவே என்டிஏன்னு ஒண்ணு தனியா இருக்கு. இல்ல சார், அதிமுக முந்திக்கலைன்னா என்டிஏ மட்டும் தனியா ஐசோலேட் ஆயிடாது. அதிமுக நீங்க ஒரு மாநில கட்சி, ஒரு மாநில தேர்தல்ல அங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிக்கு தான் வந்து ஒரு பலம் வாய்ந்த இது இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். நீங்க பிஜேபி போய் வந்து எல்லா மாநிலங்கள்லயும் வந்து நாங்க அதிகாரம் செலுத்துறோம் அப்படின்றதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல அது வந்து எடுபடாது அப்படின்னு பிஜேபிக்கும் நல்லா தெரியும். அப்படி பிஜேபிக்கு இல்ல, நம்ம கூட்டணி வந்து நாம தான் உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில அவங்க இருந்திருந்தாங்கன்னா அதிமுகவோட வந்து அதிமுக சொன்ன எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கிட்டு அதிமுகவுடைய ஸ்கிரிப்டை படிச்சுட்டு உள்துறை அமைச்சர் போயிருக்க மாட்டாரு. எடப்பாடி ஜி தலைமையில தான் கூட்டணி, அவர் தான் எல்லாத்தையும் முடிவெடுப்பார், அவருடைய தலைமை அப்படின்லாம் என்னைக்கு நீங்க பிஜேபி பேசியிருக்கு? எந்த மாநிலத்துல பிஜேபி கூட்டணி அமைக்கும் போது இவரை முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி உட்பட சொல்றேன், முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. மத்திய பிரதேஷ்ல மூத்த தலைவர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இருக்காரு, அவரை முன்னிலைப்படுத்தி நாங்க தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு கூட அங்க சொல்லல. அப்ப இங்க அவங்க சொல்றாங்க, அவங்க கட்சிக்கே சொல்லல. மகாராஷ்டிரால ஃபட்னவிஸ் இருக்காரு, ஃபட்னவிஸை நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லல. அப்போ அதெல்லாம் சொல்லாமல் இங்க வந்து திரு எடப்பாடிஜி அவர்களுடைய தலைமையில தான் நாங்க கூட்டணின்னா அது ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க இந்த இருதுருவ அரசியல் இருக்கு இல்லையா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், திமுக இல்லைன்னா அதிமுக அப்படின்றது. திமுகவை வீழ்த்த வேண்டும்னா எல்லா சக்திகளும் அதிமுகவோட போயிருவாங்க, மற்ற கட்சிகள்லாம் போயிருவாங்க, திமுகவை வீழ்த்துவார்கள். அதே மாதிரி அதிமுகவை வீழ்த்த வேண்டும்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து அந்த பக்கம் கூட்டணி அமைப்பாங்க, அதிமுகவை வீழ்த்துவார்கள். இப்போ அதே மாதிரியான ஒரு அரசியல் இருக்கா, அதே மாதிரியான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கானா? அது மாறி போயிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபி செய்யக்கூடிய அரசியலுடைய தாக்கம் என்பது இன்னைக்கு அந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் இல்ல. அப்படி பைபோலார் நரேட்டிவ், அந்த பைபோலார் நரேட்டிவ்ல வந்து யாரும் போய் சிக்கிறது இல்லை. இப்ப ஒற்றை கருத்துடைய கட்சிகள் வாங்க நாங்க கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மேடையில பாமகவும் தேமுதிகவும் அன்னைக்கே போய் உட்கார்ந்து இருக்கணும்ல. ஏன் பாமக வரலையே? பாமக இவ்வளவு நாள் கூட்டணி அமைந்து விட்டது,
அதிமுக பாஜக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் எந்த பத்திரிகையாளர் சந்திப்புலயும் அதை ஆமோதிக்கல, அதை பற்றி பேசவில்லை, அதுல சேர்றோமா இல்லையா அப்படின்றது சொல்லல. அப்ப அந்த எண்ணிக்கை அடிப்படையில சில கூடுதலான சில சலுகைகள் பெறுவதற்கு கூட ராமதாஸ் வெயிட் பண்ணலாம் இருக்கலாங்க. பட் அது உங்களுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற அந்த அஜெண்டா அப்படின்றது இன்னும் வந்து கட்சிகளுக்கு ஒரு ப்ரையாரிட்டியா மாறல, இன்னும் வரல, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக மாறல அப்படின்ற. அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு பிஜேபி உடைய அரசியல். இங்க ஒரு மாநில சுயாட்சி பிரச்சனை இருக்கிறது, மாநிலத்துக்கான பிரச்சனை இருக்கிறது, தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படின்றதுதான் பிஜேபியுடைய நோக்கம். அதை தாண்டி தான் வந்து அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். இந்த மாநிலத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க 10 வருஷத்துல அப்படின்னு கேட்டா அதிமுகவாலே பதில் சொல்ல முடியாது. திரு மணிகண்டன், திமுகவை வீழ்த்தக்கூடிய பலமான கூட்டணி அப்படின்ற பெர்செப்ஷனை அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கி இருக்கா? நிச்சயமா உருவாகுங்க, பொறுத்து பாருங்க, உருவாகும். ஒண்ணு. இரண்டாவதுங்க, இல்ல பாமக வந்திருக்குமே வந்திருக்குமேன்னு ஷபீர் கேட்டார். அது கால அவகாசம் இருக்குங்க, அது அவசரம் அவசியமே இல்லை, 10 மாசம் இருக்குது, அது வரும். ஒண்ணு. இரண்டாவது, திமுக அணியில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அதிமுகவை காரணம் காட்டி சீட்டு பேர பேசல, திமுக இப்ப பேசவே முடியாது, கொடுக்க சீட்டை வாங்கித்தான் ஆகணும். இப்ப அந்த அதிர்ச்சியிலிருந்து மேலாம் தான் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் பேசிட்டே வர்றாங்க. இப்போ 6 சீட் கொடுத்தாங்க, நீ 4 சீட் கொடுத்தா வாங்கி தரணுங்க. இப்ப அதிமுக வலுவா இல்லைன்னா நீங்களே ஒத்துக்கிற மாதிரி. அதிமுக வலுவா இல்லைங்க. இப்ப அதிமுக பிஜேபி இருந்தாலும் எங்க வருவாங்க? அந்த காரணம் சொல்றேன். இப்போ அதிமுக தனியா நின்று பிஜேபி தனியா நின்றுனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, அட்லீஸ்ட் சொல்லியாவது பண்ணலாம். இப்ப பிஜேபி காரணம் காட்டி ஒன்னாக்குறதுனால எங்க போவீங்க? திமுக கொடுப்பதை வாங்கிட்டு தான் போகணுங்க. அப்ப அந்த நிலையில எல்லா கட்சியும் தவிக்குதுங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப திமுக கூட்டணி கட்சி எல்லாமே விரும்புறது தனியா அதிமுக நிற்கணும்னு விரும்புறாங்க. இந்த இவர்களுடைய விருப்பத்திற்காக அதிமுக தனியாக நின்று தற்கொலை செய்யாதுங்க. மிகப்பெரிய வெற்றி 2024 பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அதிமுக மேற்கொள்ளுங்க, வலிமையான அணி அமைக்கும். கடைசி நேரத்துல தாவேகா உள்ள வருது, பாஜக இல்லாத அதிமுக அப்படின்னா நாங்க கன்சிடர் பண்றோம்னு தாவேகா சொன்னா கூட அதிமுக கன்சிடர். அதாவது அதிமுக ஒரு நோக்கம் திமுக எதிரான வாக்குகள் சிந்தாமல் இருக்கணுங்க, அதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளுங்க. அரசியல்ல வந்து நீங்க எதுவும் நடக்கலாம், அதான் வார்த்தை, எதுவும் நடக்கலாம் அப்படின்னாரு இல்லையா, அததான் திரும்ப சொல்லியிருக்காரு. சரி சுப்பிரமணியன் சார், எதுவும் நடக்கலாமா? ஆனா அவர் திரும்ப நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்ல வர, எதுவும் நடக்காது. மணிகண்டன் நினைக்கிறதா நடக்கணும்ல, திரும்ப நடக்கிறது நினைக்கிறது நடக்க வேணாம், மணிகண்டன் நினைக்கிறாரு. இல்ல நான் சொன்னது அண்ணா திரும்ப தான் சொன்னேன். அண்ணா நீ மாத்தி பேசுறீங்க. அதாவது சரி இல்ல திரும்ப சொல்றது ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. கூட்டணிங்கிற வடிவத்துல இருக்கிறது இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்க கூட்டணி உருவாகும், இந்த 1 வருஷத்துல இந்த 9 மாசத்துல அது நடக்கும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்ப்புகளை தான் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா 2018 இருந்து ஒரு சில போராட்டங்களின் ஊடாக, மக்கள் பிரச்சனைகளுக்காக நடத்திய போராட்டங்களின் ஊடாக ஒரு அணியாக உருவாகி அதுல ஒற்றுமைப்பட்டு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு வந்தாங்க. அதனால அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காகவும் ஒற்றுமையாகவும் திரும்ப சொல்ற மாதிரி ஒரு வடிவத்தோடவும் இருக்கு. ஆனா அது பிரியணும் காத்துட்டு இருக்க திமுக தான், மக்களுக்கு பிரச்சனை. அரசியல் கட்சி தலைவர்களாக தான் சிந்திக்காம ஒரே நாள் எப்ப 2019 ஆரம்பிச்சீங்களா கூட்டணியில அப்படியே எங்க கூடயே இருக்கணும்ன்றது வந்து திமுக கட்சி தலைவரோட கட்டுப்பாடுல வச்சிருக்காங்க. இங்க வந்து அனைவருக்கும் சிந்திக்கிற இது இருக்கு, திறன் கொடுத்திருக்காங்க. எனக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் திங்க் பண்ணிட்டு இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா 2026 கூட்டணியை வடிவமைப்பதற்கு இப்ப தேவையானது வந்து அதிமுக பாஜக திமுக வீழ்த்துவதற்கு. அதற்கப்புறம் பாமக தேமுதிக உள்ள வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மணிகண்டன் சொன்னதையும் கொஞ்சம் சாதித்து விட்டு திரு மணிகண்டன் சொன்னதையும் கன்சிடர் பண்ணுங்க, எதுவும் நடக்கலாம். கடைசி நேரத்துல தாவேகா வந்து பாஜக கூட போகலாம். அந்த மாதிரி அர்த்தம் நான் சொன்னேன். பேசுவோம். விசிகே வந்து அதுதான் சொல்ல வரேன். இருக்கிற இடத்துல விசிகே வராது. விஜய் அவர் சொன்ன தாவேகாவும் பாஜக இருக்கிற இடத்துல தாவேகாவும் வருவதற்கான வாய்ப்பு இல்ல. இந்த ரெண்டு அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகா வந்துரும் அப்படின்னு பேசுறது வந்து அபத்தம். பாஜக இல்லாம அதிமுக தனியாக வந்தால் ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். அது ஒரு காமன் கிரவுண்டோட திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு அந்த கூட்டணிக்கான மொமெண்டம் அப்படின்றது பெரிய அளவு. நேரம் ஆயிடுச்சு சார், செய்திக்கு நேரம். தாவேகா அவர் வந்து மாநாட்டுல முதல் கட்சி ஆரம்பிக்கும் என்ன சொன்னார்னா, அரசியல் எதிரி வந்து திமுக, சித்தாந்த எதிரி பாஜக வந்து விஜய் சொல்லிட்டாரு. அதனால வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற தேதியில அதிமுக பாஜக கண்டினியூ ஆகும். அதுல வந்து தாவேகா வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல சார். பாஜக இல்லைனா தாவேகா அதிமுகவோட சேர வாய்ப்பு இல்லங்க. அது எல்லாமே கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு. நன்றி. அது வாய்ப்பு இல்ல. தெரிஞ்சிருந்தா இன்னைக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துட்டு இருக்க மாட்டார்ல. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான